Hi student, Talanan YouTube channel. அழகப்பனுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஃப்ரீ செமினார் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இங்கிலீஷு காமன் இங்கிலீஷில் ட்ரக் அப்யூஸுங்கிற வீடியோ பார்க்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சர் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து பயனடைஞ்சுக்கிடுங்க. இது மாதிரியான தொடர்ச்சியான செமினார் கிளாஸுக்காகவும் அழகப்பனுடைய அப்டேட்டுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் பொண்ணான ஆதரவு தாங்க. தலானன் யூடியூப் சேனல் அழகப்பனுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான ஃப்ரீ செமினார் கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த வருஷத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் இங்கிலீஷில் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு எப்போவுமே கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வாட்டரை பற்றின சர் சி ராமன் அவர்கள் எழுதின ஒரு ஃப்ளக்சர் ஆஃப் லைஃப் வாட்டர் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு வீடியோ ஃப்ரீ செமினார் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து பயனடைஞ்சுக்கிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9ல் ரொம்ப சப்பையான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. உங்களுக்கு வேறு இன்னொரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு சப்பையாக ஒருத்தர் இருக்கார். அவரையும் விட்டுட்டு நம்ம வேறு கஷ்டப்பட்டு வேறு ஒன்று எடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஆஃப் ட்ரக் அப்யூஸ். இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹார்டின் பி ஜோன்ஸ் எழுதியிருக்காரு. இது என்ன அப்படின்னு கேட்டால் மது பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம மக்கள் வந்து உணவுபூர்வமாகவே உணர்ந்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதை சொல்லக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கான கேள்வி மற்ற கொஸ்டின் வந்து நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு எழுதணும். இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய பார்த்து தெரிஞ்சு கேட்டு நீங்கள் இந்த கேள்வி இருக்கும். அதனால் வந்து மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அதனால் இந்த கொஸ்டின் இந்த மாணவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத பற்றி தான் இவர் எழுதியிருக்காரு. இது என்ன அப்படின்னா பொதுவாகவே மனித குலத்தை நம்மளோட இந்த மனிதனுடைய இனத்தையே கவலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறது தான். போதைப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போதைக்காக சாப்பிடக்கூடிய பொருட்கள் மட்டும் அல்லாமல் கடந்த ஒரு 30 வருடங்களாகவே நம்ம உடம்பை குணப்படுத்துறதுக்கான சில மருந்துகளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை வந்து ஒரு போதை பழக்கத்தை அடிமைப்படுத்துது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வருது, அந்த நோய்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், நமக்கு வந்து அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து அந்த நோயிலிருந்து நம்ம மீட்டெடுக்கிறத நம்ம நம்புகிறோம். உடனே விளம்பரப்படுத்துகிறாங்க. டாக்டர்களும் அதே மருந்து நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. இப்போ நாம் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்துடுறோம். இதுதான் அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா நம்முடைய மனசு சோர்வடைஞ்சிருந்தால் ஒரு மருந்தால் நம்ம வந்து அதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வியாபாரிகள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்மளை வந்து இந்த ஒரு மருந்து சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம மேலே வந்து அவங்க உருவாக்கிடுறாங்க. சரி சார், அப்போ இவங்க சார் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம மருந்து சாப்பிடாமல் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய யோகா பண்ணுறது, நம்மளுடைய விடாமுயற்சி, சுய ஒழுக்கம், மன முயற்சி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு எந்த மாத்திரையுமே தேவையில்லை. நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும், நம்மளுடைய பிரச்சனை நம்ம வெளிவிட முடியும். ஆனால் இந்த போதை பழக்கம் வந்து நம்மளை வந்து சாதாரண விஷயமாக கொண்டு போகாது. இங்கே வந்து இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதையோடு சேர்ந்து வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மனித குலத்திலே இயற்கைக்கான அந்த செக்ஸுக்கு கூட அவங்க வந்து இப்போதைக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஜோன் சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி மருந்துகள் சாப்பிடும்போது இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு போகணும்னா ஒரு 30 வருடத்துக்கு அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரடாஸ் அப்படிங்கிறவர் தான் மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஹிப்போக்ரடாஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நோயாளிக்கு வந்து ஒரு மருந்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த நோயாளியை பார்த்த உடனே அவருக்கு மருந்து கொடுக்கக்கூடாது. அவரை பார்த்தவர்கிட்ட பேசி அவருக்கு என்ன நோய் இருக்குது, அந்த நோயுடைய அறிகுறிகள் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நோய்க்கான அந்த ரீசனை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவருக்கு மருந்து பரிந்துரைக்கப்படணுமே தவிர நாம் எந்த மருந்து வச்சுருக்கோமோ அந்த மருந்து அவர்கிட்ட வச்சு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அது மூளையோ அல்லது உடல்நிலையோட சமநிலையோ அது வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, மருத்துவ தந்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த காமத்துக்கு செக்ஸுக்கே வந்து தேவையில்லாத மருந்தை சாப்பிட்டு அதில் ஏதோ புது இன்பம் கிடைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மருந்துகள் என்ன பண்ணுது, உங்களுடைய மூளையை தூண்டி உங்களுடைய சமநிலையை வந்து அது பாதிக்க வச்சு உங்களுடைய உடல் உங்கள் மனல் ரீதியாக ரெண்டுலேயுமே உங்களை பாதிப்படைய வைக்கி. இதை ஒருத்தர் சாப்பிட்டார் அப்படின்னா உங்கள் மூளையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேதியியல் மாற்றம் ஏற்படும். அப்போ வந்து நீங்கள் சமநிலையில் இருப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு உங்கள் மூளைக்கு எது உண்மையான இன்பம்னே உங்கள் மூளைக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் இன்பம் இதுதான் துன்பம்னே அடையாளம் காண முடியாத அளவுக்கு உங்களுடைய மூளை வந்து பாதிக்கப்பட்டுரும். அப்போ நீங்கள் வந்து எது இன்பம் அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இயற்கைக்கு மாறான பல முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அதனால் நீங்கள் அதுக்கு அடிமையாகிறீங்க, மனம் சோர்வடைகிறீங்க. இப்போ வந்து சுற்றுச்சூழலில் என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் வாழ்கிறீங்க. சுற்றுச்சூழலோட ஒத்து போகாமல் நீங்கள் தனி ஒரு உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறீங்க.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த போதை மருந்து தான் அப்படின்னு சொல்கிறாரு. போதை மருந்தை பொறுத்தளவில் அந்த போதை மருந்து ஒருத்தர் சாப்பிட்டதுக்கு அடிமையான ஆகிட்டார் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் உள்ளே இறந்துட்டார்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவர் வந்து வெளிப்புறத்தில் வேணால் அவர் வந்து ஒரு மனிதராக நடமாடலாமே தவிர மற்றபடி உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய எந்த பார்ட்ஸுமே அவருடைய இயற்கைக்கு இணையாக செயல்படாமல் இயற்கைக்கு மாறாதான் செயல்படும். அப்படி இருக்கும்போது அவருக்கு திரும்ப திரும்ப வந்து அந்த மருந்து கொடுத்தா மட்டும் தான் அவரால் நிலை கொண்டு வாழ முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அந்த மருந்துக்கு அடிமையாகிறாரு. இப்போ அவர் உள்ளே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? நம்முடைய ஜோன்ஸ் கார்டின் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து மக்கள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த தற்செயலாக நடக்கக்கூடிய இந்த மருந்துகளால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மயக்கம் தானே தவிர நம்மளுக்கு தரக்கூடிய இது உண்மையான ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதனால் மக்கள் வந்து இந்த மருந்தை வந்து பயன்படுத்துறதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு என்னெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சில விஷயங்களை வந்து யார் சொல்கிறா? ஜோன்ஸ் சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல்நலம் வந்து குறைவு ஏற்படும், மூளை வந்து செயல்படாது, உங்கள் மூளை செயல்படுறதுல வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்மளுடைய கிட்னி இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்னி எல்லாம் லிவர் இதெல்லாம் கெட்டு போகலாம். அதே மாதிரி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மூலம் வந்து அந்த போதை பொருளை ஏற்றுறாங்க. இதனால் நமக்கு வந்து புண்ணு ஏற்படலாம், கல்லீரல் நோய் ஏற்படலாம், பால் நோய் ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய நோய்கள் நம்மளோட நுரையீரல் கெட்டு போகலாம். நம்முடைய இதய துடிப்பினுடைய வேகம் கூடுச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதயத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஏற்படும்? மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூளைக்கு போகிற அந்த ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து உரைய ஆரம்பித்து ஆட்டோமேட்டிக்காக மூளை வந்து நமக்கு பாதிப்படையலாம். இதனால் இறப்பு கூட ஏற்படலாம். இப்படி மருந்துகளுடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு நம்மளுடைய செல்லை சேதப்படுத்தும், இயற்கைக்கு மாறாக செயல்படும். அதனால் அதிகமாக நாள்பட்ட பயன்பாடுள்ள நச்சுத்தன்மை வந்து அது வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக அது புகுத்தும். இயற்கைக்கு மாறாக நீங்கள் செயல்படுறத இந்த மருந்துகளை அந்த மருந்து என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு நோய்க்காக எடுக்கக்கூடிய மருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்பத்திற்காக எடுக்கக்கூடிய மருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே கண்டிப்பாக வந்து ட்ரக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மருந்தே அவங்க ட்ரக்குன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அலோபதிக்காக சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தே அது ஒரு ட்ரக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இயற்கையோடு இணைந்து யோகா மூலமோ அல்லது வந்து நம்மளுடைய விடாமுயற்சி மூலமோ அல்லது மனக்கட்டுப்பாடு மூலமோ அதை சரி பண்ணணும், அல்லது சித்த மருத்துவம் மூலம் சரி பண்ணணுமே சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பாக வந்து நமக்கு சரியாகக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அந்த போதை மருந்துகளை எடுக்காமல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாணாக்கர்கள் வந்து தலானன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 50% பேர் கிட்டத்தட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன பிரதிபலன் கொடுக்குறீங்க? நீங்கள் கொடுக்குற ஒன்று நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா நோட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரப்போது, எக்ஸாமுக்கு எப்படி அப்பியர் ஆகணும், என்ன பேப்பர் எத்தனை பக்கம் எழுதணும், எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ், எப்படி எழுதுனா பாஸ் ஆகலாம், எப்படி எழுதுனா வந்து நிறைய மார்க் எடுக்கலாம், எல்லா கையிலும் வரிசையாக வரும். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வேணால் நீங்கள் வந்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது, நம்மளுடைய இன்ஸ்டா குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணி இப்படி ஒவ்வொரு குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் உடனே கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தலான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. மீண்டும் நடுவில் சந்திப்போம். அழகப்பான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலானன் யூடியூப் சேனல். நன்றி.